இது யார் யாரெல்லாம் எடுத்துட்டா? ஏதாவது செலிபிரிட்டிஸ் யாராவது வந்து உங்ககிட்ட பயிற்சி எடுத்துருக்காங்களா? அதோட பலன் ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க? நம்ம பாடலாசிரியர் பா. விஜய் எடுத்துக்கிறாரு. பெரிய தொழிலதிபர், நிறைய சம்பாதிச்சவர். அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்து மனவேதனையோடு நம்மகிட்ட வந்தார். போன வருஷம் படமே எடுக்கல, 1.5 வருஷமாக அவர் பாடலும் எழுதலை. இப்போ நம்மகிட்ட வந்து பயிற்சி எடுத்த பின்னால் இப்போ பாடல் எழுதி இந்திய சூழலை டெவலப் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பாடல் எழுதி படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். ஆனால் இது வந்து எப்படி இதனால தான் இது நடந்துச்சுன்னு எப்படி நான் நம்பிக்கிறது? இல்லை, அவங்களே சொல்கிறாங்களே, நாங்கள் வந்து வரும்போது இப்படி இருந்தோம், இப்போ எங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு, இப்போ வாழ்க்கையே புதுசுமையாக இருக்குது அப்படின்னு அவங்களே ஒவ்வொருத்தரும் நாளைக்கு சிவராத்திரியில் சொல்ல போகிறாங்க. ஓகே, அப்போ அவங்களுமே அங்கே வராங்க. ஆமாம், அனுபவசாலியில் வராங்க. அனுபவசாலியும் ப்ளஸ் பிரபலங்களும் நிச்சயமாக பயிற்சி எடுத்தவங்க எல்லாருமே வராங்க. நிச்சயமாக வராங்க. எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு குருஜி நிலையில் இருக்கீங்க, உங்களோட இளமை பருவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ இந்த குருஜி பருவத்துக்கு வரும்போது அதுக்குள்ளான பயணங்கள்னு ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி எனக்கு. நான் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஆன்மீகத்தில் வந்து நாட்டம். எங்கள் தாத்தா எனக்கு குருநாதர், அவர் பேர் தான் கந்தகுரு. அவர் மூலிமா தான் எனக்கு தீட்சை எடுத்து நான் பண்ணேன். இப்போ நான் வந்து அந்த தீட்சை வாங்கல ஒரு 30 வருஷம் ஆன்மீகத்துலேருந்து இந்த கிரியா வந்து ஒரு 12 வருஷத்தில் எனக்கு கிடைச்சிது. அது கிடைச்சதுனால எனக்கு இன்னும் பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிது. அதனால் எனக்கு 2 சேர்ந்து பண்ணுறேன். சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாகிறேன். நான் என்ன நினைக்கிறேன் அதை சக்ஸஸ் பண்ணுறேன். எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவன் நமக்கு நல்ல வழியை பண்ணிகிட்டு இருக்கிறார்.